அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. இவளை கொண்டு போய் எங்க ரூம்ல போட்டு வைடா. வீட்டுக்கு போ. நீங்க வரலன்னா இவ என்ன சாகடிச்சிருப்பா. இவளை சும்மா விடக்கூடாதுங்க. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். அதெல்லாம் தேவையில்லமா. இவளை என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு வேலைக்காரியால நமக்கு எதிராக கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அது என்னடா பிரச்சனை? இல்ல கமலா, ரவி சொல்றதான் கரெக்ட். ஏற்கனவே இங்க வேலை செஞ்ச வேலைக்காரி தற்கொலை பண்ணிக்கிட்டான். இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. இத வெளியில சொன்னா நம்ம மேலதானே சந்தேகப்படுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்ங்கறீங்க? என்ன சாகடிக்க நினைச்சவள இங்கே தக்க வச்சு ஊத்திக்க போறீங்களா? அது இல்லம்மா, அந்த சேகரை கூட்டு இந்த பொண்ணு அவ கூட அனுப்பிச்சு. அதான் கரெக்ட். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த நிமிஷமே இவளை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். சரிம்மா, இந்த விஷயம் யார் காதுக்கு போகாம நான் பாத்துக்கிறேன். இவன் எங்கேயாவது போய் தொலைவிட்டோம். என்னதான் இருந்தாலும் அவன் செஞ்சது பெரிய தப்புடா. அவன் நம்ம கிட்ட அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஏய், உங்க அப்பாக்கு எப்படி இருக்கு? சரியாயிடுச்சு. அப்பா நிம்மதி ஆயிடுச்சு. வீட்டை தான் வித்தாச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கு பயங்கர செலவு. டேய், நீ ரவி கிட்ட போய் கேட்டானடா? அவன் தண்ணி தானே வாங்கி தருவான், பணம் தர மாட்டான். அவன்கிட்ட எந்த சென்டிமெண்ட்டும் எடுபடாதுடா. அது உண்மைதான். நம்ம போலீஸ்ல மாட்டினப்போ. போலீஸா? என்னடா? ஒண்ணு இல்ல. நல்லா இருக்குடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் அல்லோ கொடுத்தான்னு நினைச்சேன். உங்களுக்கும் கொடுத்துருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முடிஞ்சிருச்சுடா. எங்களுக்கு அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இன்னையோட முடிஞ்சது. போடா முட்டாள், பைத்தியக்காரத்தனமா பேசாத. நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவை. அவன் ஒரு லூசுரா. ஆனா அவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், தகுதிக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு. அவன் பணக்காரன், நாம பிச்சைக்காரன். ஆமாண்டா, நாம பிச்சைக்காரனே தான். நாம குடிக்கிறவன் பெக்கு, அது பார்ல என்ன விலை தெரியுமா? அத மாதிரி மத்த மேட்டருக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும். இத வந்தா நம்ம அண்ணன். சி, அண்ணன்டா, நம்ம காட்ஃபாதர். ஏய், நீ எப்படி வந்த? அப்பா இருக்காரா இல்ல இறந்துட்டாரா? வீட்டை வித்துட்டோம், ஆனா அப்பாவை காப்பாத்திச்சு. சுத்த வேஸ்ட். நீ பண்ணது பயங்கர முட்டாள்தனம். உங்க அப்பாவோட நோய்க்கு அவரு ரொம்ப நாள் வாழறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப வீடும் இல்ல. டேய், எங்களை நல்ல நேரம் பார்த்து கழட்டி விட்டடா. கிடைக்க வேண்டியது கிடைச்சது இல்ல, பரவாயில்ல. சரி, வெட்டி பேச்சதுக்கு இன்னைக்கு ஏதாவது கிடைக்குமா? அது சரிதான். உன் கூட சேர்ந்தனாலதான் இவங்களை போலீஸ் பிடிச்சது. இவங்களுக்கு ஏதாவது ட்ரீட் வைக்கலாம்ல. எங்களுக்கு மசாஜ் பண்ண மாதிரி போலீஸ்காரங்க பிடிச்சு விட்டாங்க. ஒன்னு அடிக்காம விட்டாங்க பாரு, அது உங்களுக்கு சந்தோஷம் தான்டா. யாரா நிறுத்துறா? உங்களுக்கு ஒரு சூப்பர் பார்ட்டிடா. எல்லாரும் பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போறோம். அங்க போய் அடிச்சு தூள் கிளப்புறோம். அங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடைக்கும். ஓகே, யாராது? யாரு நீ? என் பேர் துளசி. துளசியா? இங்க என்ன பண்ற? நான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். யார் உன்னை சேர்த்து விட்டது? சேகரன் தான் கொண்டு வந்து விட்டாரு. உங்க அப்பா தான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. சேகர் இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை இங்க வேலைக்கு சேர்த்திருக்கான். எல்லாம் ஒரு மாதிரியானதுங்க. சார், நான் வந்து அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இங்க இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம், இல்லைன்னா இங்க இருக்க முடியாது. சரி சார். அப்புறம் இல்ல ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. ம்.
கொஞ்சம் தூக்கி விடு. அம்மா, ஐயோ! வலிக்குதா? இல்ல, சுகமா இருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு நான் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பசியே எடுக்கலையா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எப்பவுமே ஹோட்டல்ல மட்டும்தான் சாப்பிடுவேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டலுக்கு போறதே சுத்தமா நிறுத்திட்டேன். நீ சமைச்சாலும் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். ஐயோ, மீன் இல்லையா? ஐயோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, யாராவது அசைவம் சாப்பிடுவாங்களா? அது என்ன செவ்வாய்க்கிழமை மட்டும் விதிவிலக்கு? உங்களுக்கு தெரியாதா? செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஓஹோ, விரதம் இருக்க வேண்டிய நாளு. ஆஹா, நீ இருப்பியா? நான் கிராமத்துல. போதும் 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 போதும், கிராமத்துல நடக்கிறதெல்லாம் இங்க சொல்லாத. எனக்கு வயிறு நிறையணும். கறியும் மீனும் இல்லாம எனக்கு ஒரு புடி சோறு கூட வயிற்றுல இறங்காது. புரியுதா? ஊருதான் இருக்கு. ஒண்ணு வேணா, நம்ம ஹோட்டலுக்கு போறோம். ஓகே? ஐயோ, good girl.